ஹலோ. இந்த வீடியோ எதை பற்றினா, ஒரு ஐடியாஸை எப்படி நம்ம ஒரு ஃபிசிக்கல் ஈக்குவலண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுன்ற பற்றி. ஓகே, அது பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொன்று சொல்லணும். நேற்று நைட்டு எனக்கு பயங்கரமான ஐடியாஸ் எல்லாம் வந்துருந்துச்சு. ஒரு 10-11 மணிக்கு மேலே தூக்கமே வரல. நிறைய ஐடியாஸ் வந்து சோஷியல் மீடியாவில் எப்படி பண்ணுறது, ப்ரமோஷன்ஸ் எப்படி பண்ணுறது, 1-2 இல்லை, நிறைய ஐடியாஸ் நிறைய வந்துனே இருக்குது. டக்கு தூக்கமே இல்லை. அப்பயே நான் வீடியோ போடலாம், அப்பயே வீடியோ பண்ணலாம்னு நினச்சேன். ஓகே, இப்போயே நல்ல ஐடியாஸ் எல்லாம் நல்லா வருது இல்லை. அதை நம்ம எப்படி அது ஏற்கனவே சொன்னால் யூஸ் ஆகும், அவங்க எடுத்து பண்ணால் சக்ஸஸ் ஆகும்னு நினச்சி அப்பயே பண்ணலான்னு நினச்சேன். ஓகே சரி, ஆகட்டும், நாளைக்கு மார்னிங் பண்ணலான்னு இப்போ பண்ணியிருக்கேன். ஓகே, அந்த ஐடியாஸ் எல்லாம் எது பற்றினா, சோஷியல் மீடியாவில் சக்ஸஸ் ஆகிறது பற்றி. ஓகே, இப்போ இருக்கிற ஒரு காலகட்டத்தில் சோஷியல் மீடியான்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேர் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறாங்க, ரைட்? யூடியூபு, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், இது மேஜராக இது 3 தான். மொத்த பேரும் இதை யூஸ் பண்ணுறாங்க. அதை யூஸ் பண்ணி எப்படி சக்ஸஸ் பண்ணுறது, ஓகே, அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணி நம்ம பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறது, இல்லை பர்சனல் பிராண்ட் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, பர்சனல் வேல்யூ எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, இதை பற்றி எல்லாம் எனக்கு பயங்கரமான தாட்ஸ் எல்லாம் வந்து நினச்சி அண்டு எல்லாம் நான் பண்ணலாம்னு நினச்சி பார்த்தேன். ஆனால் எல்லாம் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு நான் என் பிராண்டை நான் பில்ட் பண்ணியிருக்கணும். நான் என்னோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டை நான் நிறைய ரீச், நிறைய ஃபாலோவர்ஸ், நிறைய பேரோட நிறைய ரீச் ஆகிருக்கணும். அண்ட் என் கண்டென்ட்டு நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் நானே ஒரு பண்ணாத விஷயத்த இன்னொருத்தவங்க பண்ணுன்னு எப்படி நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது, அது முடியாதுல்ல. அதனால தான் நான் ஓகே ஃபர்ஸ்ட்டு நம்ம சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டை நம்ம ரீச் பண்ணலாம், ஒரு 20K 30K கொண்டு போயிட்டு அப்புறமா இது என் பிளான், இந்த ஐடியாஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணலாம்னு நினச்சேன். ஓகே, அதுக்கு தான் இந்த வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன். என் சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டு இன்க்ரீஸ், வியூஸ், ஃபாலோவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் மொத்த பேரும் இன்க்ரீஸ் பண்ணுறோட பிளான். ஓகே, இதெல்லாம் எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன், நான் சின்னதாக பிளான்ஸ் இருக்குது, இதெல்லாம் நான் பண்ணுறேன். ஓகே, நான் சொல்கிறது மாத்திரம் இல்லை, பண்ணி காட்டுறேன். அண்ட் சோஷியல் மீடியா சக்ஸஸ் ஆகலாம், அது ஈஸியாக. ஓகே ஓகே இப்போ என்னென்னா, எனக்கு என்னென்ன ஐடியாஸ் எல்லாம் வந்து நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு, நான் படித்த காலேஜ் இருக்குது, டிகிரி காலேஜ், இன்டர் காலேஜ், இல்லை ஸ்கூல் ஆச்சும் இருக்கலாம், ஏதாவது ப்ரைவேட் ஸ்கூல்ஸ், எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அண்ட் எனக்கு மமதா மேடம்னு எங்கள் காலேஜில் இங்கிலீஷ் ப்ரொஃபஸர், அவங்க இங்கிலீஷ் லெக்சரர், அவங்க பயங்கரமாக சொல்லுவாங்க. அவங்க செப்பரேட்டாக ஒரு இன்ஸ்டியூட் கூட வச்சுன்னு இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷ் பேசுறதுக்கு அண்டு கொஞ்சம் பேர் ஃபியராக இருக்கும், அண்ட் லீடர்ஷிப் ஸ்கில்ஸு, ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ், லிசனிங் ஸ்கில்ஸ் இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு கோர்ஸ் மாதிரி, ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. ஓகே, இது அவங்க செப்பரேட்டாக ரன் பண்ணுறாங்க. அண்ட் இந்த சோஷியல் மீடியாலாம் யூஸ் பண்ணால் அது அவங்களோட பிஸ்னஸ் க்ரோத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த ஸ்கூல்ஸ், காலேஜஸ் இதெல்லாம் இவங்க எல்லாரும் இந்த சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் அவங்க நிறைய பேர் ரீச் இருக்கும், ரைட்? நிறைய ஆடியன்ஸ் வருவாங்க. அண்ட் இவங்க ஒரு ஸ்கூல் இது பண்ணுறாங்க, நம்ம ஸ்கூல் இது டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறோம். ஓகே, இது பேஸ் பண்ணி அவங்களுக்கு அந்த ஸ்கூலோட ரெப்புடேஷன், அந்த ஸ்கூலோட பிராண்டு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் நிறையவே இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட்டு எஜுகேஷனல் இன்ஸ்டியூட்ஸ், நான் படித்த காலேஜ். நான் இந்த ஐடியாவை அவங்களுக்கு அப்ரோச் பண்ணுறப்போ கண்டிப்பாக ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. 20K 30K யூடியூப்பில், இன்ஸ்டாகிராமில் அவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சு அப்புறம் தான் நான் போய் அவங்கள அப்ரோச் பண்ணுவேன். அண்ட் ஓகே, இப்போ நம்ம ஜஸ்ட் இன்வைட் பண்ணுறவங்கள, இந்த மாதிரி நான் பண்ண போகிறேன், எனக்கு பிளான் இருக்குது, எனக்கு விஷன் இருக்குது, அண்ட் அதை நான் எக்ஸிக்யூட் பண்ணேன்னா நீங்கள் எனக்கு இவ்வளோ காசு தரணும், ரைட்? ஃப்ரீயாக பண்ணுறது இல்லைல்ல. ஃபர்ஸ்ட் நான் கற்றுக்கிறதுக்கு, ஓகே, நான் அதில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு யாரோ ஒருத்தருக்கு சூஸ் பண்ணி அவங்களுக்கு நான் ஃப்ரீயாக பண்ணி கொடுப்பேன், ரைட்? அப்போ நானும் கற்றுக்க முடியும். நெக்ஸ்ட் டைம் நான் பண்ணுறப்போ என்னால் இம்ப்ரூவ் பண்ண முடியும். அண்டு அந்த கண்டென்ட்டோட குவாலிட்டியும் அவ்வளோ குட்டாக இருக்கும், அவ்வளோ நல்லா இருக்கும். அப்போது நான் சார்ஜும் பண்ணலாம். நான் என் காலேஜ் அப்ரோச் பண்ணி நான் சொல்லலான்னு இருக்கிற இந்த ஐடியாவை காலேஜில் ஈவெண்ட்ஸ் பற்றி, அண்டு 2 monthsக்கு ஒரு வாட்டி ஏதோ ஒரு ஈவெண்ட் எல்லாம் கலந்து பண்ணுற மாதிரி, இதெல்லாம் பண்ணால் வேறு லெவலில் இருக்கும், ரைட்? நான் சின்னப்போ தேவபாலா ஸ்கூலில் நான் படிச்சிருந்தேன். அந்த ஸ்கூலில் என்னென்னா மாதத்துக்கு ஒரு வாட்டி, மந்த்லி ஒன்ஸ்
ஸ்கூலில் இருக்கிறவங்க எல்லாரும் கேதர் பண்ணி அண்ட் ஒரு ப்ரோக்ராம் மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க. மந்த் எண்டில் எல்லாம் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. சிங்கிங்கு, டான்ஸிங்கு அண்டு நிறைய நிறைய அவங்க மெமிக்ரி பண்ணுறது அண்டு இந்த மூவிஸ்லலாம் இது இந்த சீன்ஸ் இருக்கும் பாருங்க, காமெடி சீன்ஸு, டயலாக்ஸ் பேசுறது அண்டு அந்த குரூப்பாக இருக்கும்ல, பான் கல்யாண் சினிமாவில் அந்த குரூப் இருக்குதுல்ல, அந்த ஒரு கச்சேரி மாதிரி இருக்குமே, பாட்டெல்லாம் பாடுவாங்க, அது பேர் கரெக்டாக வரமாட்டேங்குது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த ஸ்கூலில் பண்ணி வைக்கிறது, இதெல்லாம் பண்ணால் ஒரு எஜுகேஷன் மாத்திரம் இல்லை, கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டும் இருக்கணும். அப்போ தான் லைஃப் ஒரு லைஃப்பில் ஹாப்பினஸ்ன்றது இருக்கும், ரைட்? இதெல்லாம் என் ஐடியாஸாக இருந்துச்சு. அந்த காலேஜில் என்னென்ன பண்ணுறாங்க அது எவ்ரிதிங் ஒரு வீடியோவாக எடுத்து அண்ட் அது யூடியூப்பில், இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கிலலாம் போட்டால் அது கண்டிப்பாக அந்த அந்த பிராண்டோட, அந்த காலேஜ் பிராண்டோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணும். இது என் மைண்டில் இருக்கிற ஐடியா. சித்தூரில் நிறைய காலேஜஸ், நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது. எல்லாரும் ரீச் பண்ணி அவங்க எல்லாருக்கும் இந்த என்னோட இந்த ப்ரெசன்டேஷன் நான் கொடுத்து அவங்களுக்கு ஓகே பண்ணலாம். அவங்க நான் இதில் சார்ஜ் பண்ண போகிறேன். ஓகே, கண்டிப்பாக இதோட வேல்யூ நீங்கள் 10 டைம்ஸ் நீங்கள் முன்னால் எடுக்க முடியும். இதில் அவ்வளோ உங்கள் ஸ்கூலுக்கு இல்லை உங்கள் காலேஜ்க்கு அவ்வளோ இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் பிராண்ட் பில்ட் பண்ணுறதுக்கும் இது நெக்ஸ்ட் லெவலில் ஹெல்ப் பண்ணும் சொல்லி நான் அப்ரோச் பண்ணலான்னு இருக்கேன், ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய கடைகள்லாம் இருக்கும், டைலர் ஷாப்ஸ், பியூட்டி பார்லர்ஸ், இவங்க எல்லாரும் அப்ரோச் பண்ணலாம், ரைட்? ஏன் பண்ணக்கூடாது? பண்ணலாம். நினச்சா எதுனா சாதிக்க முடியும். ஓகே, அவங்க அந்த பியூட்டி பார்லர் அது க்ரோத்துக்கு என்ன பண்ண முடியும், அவங்க கஸ்டமர்ஸ் வர்றதுக்கு என்ன பண்ண முடியும், அவங்களுக்கு லீட்ஸ் வர்றதுக்கு, ரைட்? பிளா பிளா பிளா, இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணலான்னு பயங்கரமாக ஐடியாஸ் போயினே இருந்துச்சு மைண்டில். எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகே, ஒன்றா எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகே, எக்ஸிக்யூட் பண்ணலாம், அவங்களோட க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணலாம். அண்ட் அது பண்ணுறதுக்கு மூலயமா ஒரு வேல்யூ கொடுக்குறேன், அதுக்கு எனக்கு அவங்க ரிட்டர்னாக மணி கொடுக்குறாங்க, ரைட்? ரிட்டர்னாக மணி கொடுக்குறாங்க. இல்லை எனக்கு மணி வாங்கினா நான் வேறு சர்வீஸ் அவங்ககிட்ட எதிர்பார்க்கலாம். ஓகே, சூப்பர். இதெல்லாம் என் மைண்டில் வந்திருக்க ஐடியாஸ். நான் சிலது தான் உங்களுக்கு கன்வே பண்ணியிருக்கேன், இன்னும் நிறைய இருக்குது. ஓகே, அதை யோசிச்சுன்னு இருக்கேன், அது உள்ளே போய் ஒஞ்சின்னு இருக்குது மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு நினச்சேன், பண்ணலாம், நிறைய பண்ணலாம். ஓகே, ப்ரெசன்ட் இதுதான், இந்த வீடியோ இவ்வளோ தான். இதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக சம்மரைஸ் பண்ணி சொல்கிறேன். ஒரு மைண்டில் இருக்க ஒரு ஐடியாவை அதை ஃபிசிக்கல் ஈக்குவலண்ட்டாக பண்ணி அதனால சக்ஸஸ் பண்ண முடியும். ஓகே, அந்த ஐடியாவை மணியாக கன்வெர்ட் பண்ண முடியும். இல்லை அந்த ஐடியாவை ஒரு உங்களுக்கு எப்படி புரியுற மாதிரி சொல்கிறது, ஏதோ ஒரு ஐடியா எனக்கு இருக்குது, அந்த ஐடியா நான் எடுத்து எதனா அதில் நான் பண்ணலாம், அது எதனா அதை க்ரியேட் பண்ணி காட்டலாம். ஓகே, மெயின் அதுதான் கோல். நான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் இருக்கேன். ஓகே, நான் என் பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகணும் ஃபஸ்ட்டு, அப்புறம் இதில் நான் ஸ்டார்ட் பண்ணி என் ஃபாலோவர்ஸு, என் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அப்புறமா இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணலான்னு இருக்கிறேன். ஓகே, அடிக்கடிக்கு ஓகே சொல்கிறேன், இதெல்லாம் கட் பண்ணி தூக்கணும். திஸ் இஸ் ஆல் அபவுட் தட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.